Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. புத்தகத்தின் 4 முதல் 6 வரை வாசிக்கிறோம். இந்த பகுதிகள் நல்ல உறவுகளின் முக்கியத்துவம், தாழ்மை, மனநிறைவு மற்றும் உலகத்தின் வெற்றி அல்லது செல்வத்தை விட தேவனை நம்பி வாழ்வதின் மதிப்பை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. செல்வமும் சாதனைகளும் மனித முயற்சிகளும் மட்டும் இதயத்தின் ஆழமான தேவைகளை நிறைவு செய்ய முடியாது என்பதை இவை நினைவூட்டுகின்றன. தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நன்றியோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய ஞானத்தின்படி வாழ்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சியும் நிலையான திருப்தியும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளும் நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய சந்நிதியை மேலானதாக எண்ணி அவருடைய வழிகளில் உண்மையுடன் நடப்போம். இன்று அவருடைய சத்தியத்தை பெற்றுக்கொள்ள நன்றியுள்ள இதயத்துடன் இந்த நாளை ஆரம்பிப்போம். Welcome to day 220 of the Bible Challenge. Today we continue reading the book of Ecclesiastes. And our reading covers Ecclesiastes chapter 4 to 6. These passages remind us of the importance of companionship, humility, contentment, and trusting God above worldly success and possessions. They teach us that wealth, achievements, and human efforts alone can never satisfy the deepest needs of the heart. True joy and lasting fulfillment are found in receiving God's gifts with gratitude and living according to His wisdom. As we continue this journey through God's Word, let us place our hope in the Lord, treasure His presence above everything else, and faithfully walk in His ways. Let us begin today with thankful hearts, ready to receive His truth. சபையார் அதிகாரம் 4. Ecclesiastes chapter 4. வசனம் 1. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பெலம் இருந்தது, அப்படியிருந்தும் தேற்றுவாரில்லை. Verse 1. So I returned, and considered all the oppressions that are done under the sun. And behold the tears of such as were oppressed, and they had no comforter. And on the side of their oppressors there was power, but they had no comforter. வசனம் 2. ஆதலால் இன்னும் உயிரோடிருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலஞ்சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். Verse 2. Wherefore I praised the dead which are already dead more than the living which are yet alive. வசனம் 3. இவ்விருதிரத்தாருடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையை வாசி. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்செய்கைகளை காணவில்லையே. Verse 3. Yea, better is he than both they, which hath not yet been, who hath not seen the evil work that is done under the sun. வசனம் 4. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. Verse 4. Again, I considered all travail, and every right work, that for this a man is envied of his neighbor. This is also vanity and vexation of spirit. வசனம் 5. மூடன் தன் கைகளை கட்டிக்கொண்டு தன் சதையையே தின்கிறான். Verse 5. The fool foldeth his hands together, and eateth his own flesh. வசனம் 6. வருத்தத்தோடும் மனச்செஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். Verse 6. Better is an handful with quietness than both the hands full with travail and vexation of spirit. வசனம் 7. பின்பு நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே மாயையான வேறொரு காரியத்தை கண்டேன். Verse 7. Then I returned, and I saw vanity under the sun. வசனம் 8.
ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படியிருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐசுவரியத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதுமில்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. Verse 8. There is one, alone, and there is not a second. Yea, he hath neither child nor brother. Yet is there no end of all his labor. Neither is his eye satisfied with riches. Neither saith he, for whom do I labor, and bereave my soul of good? This is also vanity. Yea, it is a sore travail. வசனம் 9. ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலனுண்டாகும். Verse 9. Two are better than one, because they have a good reward for their labor. வசனம் 10. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கிவிடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணையில்லையே. Verse 10. For if they fall, the one will lift up his fellow. But woe to him that is alone when he falleth, for he hath not another to help him up. வசனம் 11. இரண்டு பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். ஒண்டியாயிருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? Verse 11. Again, if two lie together, then they have heat. But how can one be warm alone? வசனம் 12. ஒருவனை யாதாமொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. Verse 12. And if one prevail against him, two shall withstand him, and a threefold cord is not quickly broken. வசனம் 13. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. Verse 13. Better is a poor and a wise child than an old and foolish king, who will no more be admonished. வசனம் 14. அரசாளச் சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. Verse 14. For out of prison he cometh to reign, whereas also he that is born in his kingdom becometh poor. வசனம் 15. சூரியனுக்கு கீழே ஜீவனுள்ளோர் யாவரும் ராஜாவின் பட்டத்திற்கு வரப்போகிற பிள்ளையின் பட்சத்தில் சார்ந்திருப்பதைக் கண்டேன். Verse 15. I considered all the living which walk under the sun, with the second child that shall stand up in his stead. வசனம் 16. அவர்களுக்கு முன் அப்படி செய்த ஜனங்களின் இலக்கத்திற்கு முடிவில்லை. இனி இருப்பவர்கள் இவன் மேலும் பிரியம் வைக்காமற் போவார்கள். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. Verse 16. There is no end of all the people, even of all that have been before them. They also that come after shall not rejoice in him. Surely this also is vanity and vexation of spirit. சபையார் அதிகாரம் 5. Ecclesiastes chapter 5. வசனம் 1. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்கச் சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். Verse 1. Keep thy foot when thou goest to the house of God, and be more ready to hear than to give the sacrifice of fools, for they consider not that they do evil. வசனம் 2. தேவசமுகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம்பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. Verse 2. Be not rash with thy mouth, and let not thine heart be hasty to utter any thing before God, for God is in heaven, and thou upon earth. Therefore let thy words be few. வசனம் 3.
தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். Verse 3. For a dream cometh through the multitude of business, and a fool's voice is known by multitude of words. வசனம் 4. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதைச் செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதைச் செய். Verse 4. When thou vowest a vow unto God, defer not to pay it, for he hath no pleasure in fools. Pay that which thou hast vowed. வசனம் 5. நீ நேர்ந்து கொண்டதைச் செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். Verse 5. Better is it that thou shouldest not vow, than that thou shouldest vow and not pay. வசனம் 6. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே. அது புத்தி பிச்சகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபங்கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். Verse 6. Suffer not thy mouth to cause thy flesh to sin, neither say thou before the angel, that it was an error. Wherefore should God be angry at thy voice, and destroy the work of thine hands? வசனம் 7. அநேக சொப்பனங்கள் மாயையாயிருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. Verse 7. For in the multitude of dreams and many words, there are also divers vanities, but fear thou God. வசனம் 8. ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாயிருக்கிறான். அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவருண்டு. Verse 8. If thou sayest the oppression of the poor, and violent perverting of judgment and justice in a province, marvel not at the matter, for he that is higher than the highest regardeth, and there be higher than they. வசனம் 9. பூமியில் விளையும் பலன் யாவருக்கும் உரியது. ராஜாவும் வயலின் பலனால் ஆதரிக்கப்படுகிறான். Verse 9. Moreover the profit of the earth is for all. The king himself is served by the field. வசனம் 10. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தியடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தியடைவதில்லை. இதுவும் மாயையே. Verse 10. He that loveth silver shall not be satisfied with silver, nor he that loveth abundance with increase. This is also vanity. வசனம் 11. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதேயன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? Verse 11. When goods increase, they are increased that eat them. And what good is there to the owners thereof, saving the beholding of them with their eyes? வசனம் 12. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்கவுற்றாது. Verse 12. The sleep of a laboring man is sweet, whether he eat little or much, but the abundance of the rich will not suffer him to sleep. வசனம் 13. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐசுவரியமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். Verse 13. There is a so evil, which I have seen under the sun, namely, riches kept for the owners thereof to their hurt. வசனம் 14. அந்த ஐசுவரியம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான். அவன் கையில் யாதொன்றும் இல்லை. Verse 14. But those riches perish by evil travail, and he begetteth a son, and there is nothing in his hand. வசனம் 15. தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான். வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான்.
அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. Verse 15. As he came forth of his mother's womb, naked shall he return to go as he came, and shall take nothing of his labor, which he may carry away in his hand. வசனம் 16. அவன் வந்த பிரகாரமே போகிறான், இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? Verse 16. And this also is so evil, that in all points as he came, so shall he go. And what profit hath he that hath labored for the wind? வசனம் 17. அவன் தன் நாட்களிலெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். Verse 17. All his days also he eateth in darkness, and he hath much sorrow and wrath with his sickness. வசனம் 18. இதோ உயிரோடிருக்கும்படி தேவன் அருளிச் செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியமென்று நான் கண்டேன், இதுவே அவன் பங்கு. Verse 18. Behold, that which I have seen, it is good and comely for one to eat and to drink, and to enjoy the good of all his labor that he taketh under the sun all the days of his life, which God giveth him, for it is his portion. வசனம் 19. தேவன் ஐசுவரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவனதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். Verse 19. Every man also to whom God hath given riches and wealth, and hath given him power to eat thereof, and to take his portion, and to rejoice in his labor. This is the gift of God. வசனம் 20. அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். Verse 20. For he shall not much remember the days of his life, because God answereth him in the joy of his heart. சபையார் அதிகாரம் 6. Ecclesiastes chapter 6. வசனம் 1. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. Verse 1. There is an evil which I have seen under the sun, and it is common among men. வசனம் 2. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. Verse 2. A man to whom God hath given riches, wealth, and honor, so that he wanteth nothing for his soul of all that he desireth. Yet God giveth him not power to eat thereof, but a stranger eateth it. This is vanity, and it is an evil disease. வசனம் 3. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேகம் வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தியடையாமலும் அவனுக்கு பிரேதக்கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பாக்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன். Verse 3. If a man beget 100 children, and live many years, so that the days of his years be many, and his soul be not filled with good, and also that he have no burial, I say that an untimely birth is better than he. வசனம் 4. அது மாயையாய் தோன்றி இருளிலே மறைந்து போய்விடுகிறது, அதின் பேர் அந்தகாரத்தால் மூடப்படும். Verse 4. For he cometh in with vanity, and departeth in darkness, and his name shall be covered with darkness. வசனம் 5. அது சூரியனை கண்டதுமில்லை, ஒன்றையும் அறிந்ததுமில்லை,
அவனுக்கு இல்லாத அமைச்சல் அதற்கு உண்டு. Verse 5. Moreover he hath not seen the sun, nor known anything. This hath more rest than the other. வசனம் 6. அவன் 2000 வருஷம் பிழைத்திருத்தாலும் ஒரு நன்மையையும் காண்பதில்லை. எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகிறார்கள் அல்லவா? Verse 6. Yea, though he live 1000 years twice told, yet hath he seen no good. Do not all go to one place? வசனம் 7. மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. Verse 7. All the labor of man is for his mouth, and yet the appetite is not filled. வசனம் 8. இப்படி இருக்க மூடனை பார்க்கிலும் ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்ன? ஜீவனுள்ளோருக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அறிந்த ஏழைக்கும் உண்டாகும் மேன்மை என்ன? Verse 8. For what hath the wise more than the fool? What hath the poor that knoweth to walk before the living? வசனம் 9. ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். இதுவும் மாயையும் மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமாயிருக்கிறது. Verse 9. Better is the sight of the eyes than the wandering of the desire. This is also vanity and vexation of spirit. வசனம் 10. இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான், அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது, தன்னிலும் பலத்தவரோடே போராட அவனால் கூடாது. Verse 10. That which hath been is named already, and it is known that it is man, neither may he contend with him that is mightier than he. வசனம் 11. மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? Verse 11. Seeing there be many things that increase vanity, what is man the better? வசனம் 12. நிழலை போன்ற மாயையான தன் ஜீவகாலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? Verse 12. For who knoweth what is good for man in this life, all the days of his vain life which he spendeth as a shadow? For who can tell a man what shall be after him under the sun? பைபிள் சவாலின் 220வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று உண்மையான திருப்தி செல்வத்திலோ வெற்றியிலோ உலக பொருட்களிலோ இல்லை, தேவனை மையமாக கொண்ட வாழ்க்கையில்தான் இருக்கிறது என்பதை அறிந்தோம். அவரை நம்புகிறவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சி, சமாதானம் மற்றும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை அளிப்பவர் அவரே. தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தினமும் தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்று நாம் வாசித்த சத்தியங்கள் மனநிறைவுடனும் நன்றியுடனும் ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத விசுவாசத்துடனும் வாழ நம்மை ஊக்குவிக்கட்டும். தேவனுடைய ஞானத்திலும் சத்தியத்திலும் தொடர்ந்து ஒன்றாக வளர்ந்து நாளைய வாசிப்பை மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்குவோம். நாளை 221வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 220 of our Bible challenge is now complete. Today we were reminded that true satisfaction cannot be found in wealth, success, or earthly possessions, but only in a life centered on God. He alone gives lasting joy, peace, and purpose to those who trust Him. Thank you for faithfully continuing this journey through God's Word each day. May today's reading encourage us to live with contentment, gratitude, and unwavering faith in the Lord. Let us continue growing together in His wisdom and truth as we eagerly look forward to tomorrow's reading. See you tomorrow for day 221. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.